உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுத்துதான் உள்ள கூட்டிட்டு போன சாமுண்டீஸ்வரி. மகேஷ், போய் ரேவதி பக்கத்துல நில்லு போ. போய் ஆரத்தி எடுங்க. பாத்தீங்களா, அந்த டிரைவரும் ரேவதியும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி நிக்கிறாங்க. சரி விடு, இதனால என்ன ஆயிட போகுது? கல்யாணம் மகேஷோட தானே நடக்க போகுது. அப்படிலாம் இல்ல, பொண்ணு பக்கத்துல மாப்பிள்ள தானே நிக்கணும். இங்க அவன் நிக்கிறானே. மாயா, மகேஷ்க்கு தான் கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதே. பொண்டாட்டி பக்கத்துல கவனமா ஸ்ட்ராங்கா நிக்க வேணாம். இப்ப என்ன பண்றது? சரி விடு, ஆரத்தி எடுத்தாச்சு, கண்டுக்காம விடுறேன். எப்படி இருந்தாலும் தாலி மகேஷ் தானே கட்ட போறான், அப்புறம் என்ன? சரி, ஆரத்தி எடுத்தாச்சு, உள்ள போலாம்ல? சாமுண்டீஸ்வரி, பொண்ணுக்கு இப்போ ஒரு சோதனை இருக்கு. அத அவ எப்படி சமாளிச்சு ஜெயிக்கிறாங்கிறத பாக்கணும் நாம. சோதனையா? அது என்ன சோதனைமா? கல்யாண பொண்ணு கையில காமாட்சி அம்மன் விளக்கு கொடுப்போம். அத அணையாம எடுத்துட்டு போய் மணமேடையில இருக்கிற சாமி முன்னாடி வைக்கணும். ஓ, இத வச்சு பொண்ணு குடும்பத்தை எவ்வளவு சாமர்த்தியமா பொறுப்பா நடத்துவான்னு தெரிஞ்சுக்கலாம். காத்தடிச்சா விளக்கு அணைஞ்சிடுமே. அங்கதான் பொண்ணோட சாமர்த்தியமே இருக்கு. காத்தடிச்சாலோ இல்ல வேற ஏதாவது இடையூறு வந்தாலோ அப்பையும் விளக்கணையாம மணமேடை வரைக்கும் எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வைக்கணும். அக்கா, இது உன் சாமர்த்தியத்துக்கு வச்சிருக்க டெஸ்ட். இதுல நீ கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். விளக்க கல்யாண பொண்ணு கிட்ட கொடுமா, வாங்கிக்கமா. வா. ரேவதி, என்னாச்சு? பாத்துமா. தேங்க்ஸ். இதுக்கே சாக்கன எப்படி? ஓ யூ அட போடா. வாங்க. பிள்ளையாரப்பா, எப்படியாச்சும் கார்த்திக்கு ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். சாமுண்டீஸ்வரி, நீ நீ நான் உன் மனசாட்சிதான், பயந்துராத. நீ எதுக்கு வந்த? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்கிட்ட பேச என்ன இருக்கு? நிறைய இருக்கு சாமுண்டீஸ்வரி. நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன், நான் என்ன பண்ணேன்? உன்னை சுத்தி இருக்கிறவங்க சின்னதா தப்பு செஞ்சா கூட நீ கடுமையா தண்டிக்கிறவ இல்லையா?
ஆமா, ஆனா அப்படிப்பட்ட நீ உன் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை ரொம்ப மோசமானவன்னு தெரிஞ்சும் ஏன் அவனை மணமேடை வரைக்கும் விட்டு வச்சிருக்க? ஒண்ணு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கணும், இல்லனா நீ வச்சிருக்கிற துப்பாக்கியால அவன் கதையை முடிச்சிருக்கணும். அததானே நீ செய்வ. ஆனா இப்போ அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? எனக்கு அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷமே அவங்கள கொன்னு போடணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி செஞ்சா அந்த பரமேஸ்வரி தாம் பேரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க பாப்பா. அப்படியா? ஆமா, ரேவதியும் கூட 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அந்த கிழவியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாருன்னு சொல்லுவா. மகேஷோட கல்யாணம் நிச்சயம் ஆகலைனா முன்ன பின்ன பார்க்காத அந்த பேரனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாருன்னு சொன்னா. இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? அப்போ இதுக்காக தான் அந்த மாயாவையும் மகேஷையும் பொறுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஒரு பக்கம் அந்த மகேஷ் மாயாவை நான் பழி வாங்கணும், இன்னொரு பக்கம் அந்த கிழவியோட பேரை என் வீட்டுக்கு மருமகனா வரவே கூடாது. அந்த கிழவிக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா உன் வீட்டுக்கு ஏன் பேரன்தான் மருமகனா வருவான்னு ஏன் முன்னாடியே சவால் விடுவா? அந்த சவால்ல நான் தான் ஜெயிக்கணுமே ஒழிய அந்த கிழவி ஜெயிக்க கூடாது. சோ இப்படி நிறைய காரணங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லு. ஆமா, இந்த சாமுண்டீஸ்வரி யார்கிட்டயும் தோத்ததா சரித்திரமே இல்ல. அதெல்லாம் சரி. உன் பொண்ணுக்கு அந்த மகேஷ் மாப்பிளைய வரக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்துட்ட. அப்போ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் வீட்டு டிரைவர் ராஜாதான். ஓ, முடிவே பண்ணிட்டியா? ஆமா, ராஜாதான் என் பொண்ணுக்கு ஏத்தவன். அதோட எனக்கு அடக்கமானவன். என்னை எதிர்த்து எதுவும் பேச மாட்டான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அதோட என் குடும்பத்தை தான் குடும்பமா நினைக்கிறவன். இப்படி எல்லா வகையிலயும் என் குடும்பத்துக்கு ஏத்தவனா இருக்கான். அதனாலதான் நான் அவனை என் மாப்பிளைய செலக்ட் பண்ண. நீ செலக்ட் பண்ணா போதுமா? இந்த கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கணும், அதோட அந்த டிரைவரும் ஒத்துக்கணுமே. அவங்க சம்மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம நீ ஏன் எப்படி முடிவெடுத்த? டிரைவர் ராஜாவை நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருவேன். என் பொண்ணுதான் கொஞ்சம் அடம் பிடிப்பா. அவளை சம்மதிக்க வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என் டிரைவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டான். என் பொண்ணு கழுத்துல அவன் தான் தாலி கட்டுவான். அதுல நான் உறுதியா இருக்கேன். சரி சாமுண்டீஸ்வரி, 2 பேருக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வை. நல்லா இருக்கட்டும். வரட்டுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.